மகர சிறைச்சாலைக்குள் நேற்று பிற்பகல் அமைதியற்ற நிலை ஏற்பட்டது. உடனடியாக செயற்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகள், போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர உயர்ந்தபட்ச நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். ராணுவம் மற்றும் விமானப்படையின் ஹெலிகாப்டர்களும் அதற்கு பயன்படுத்தப்பட்டன. நேற்றிரவு சிறைச்சாலையை சூழ உள்ள பகுதிகள் உள்ளடங்கும் வகையில் ராணுவத்தினரை பயன்படுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. இச்சந்தர்ப்பத்தில் சிறை கைதிகளின் உறவினர்கள் அவ்விடத்துக்கு வருகை தந்து கலகம் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டமையினால் அதனை கட்டுப்படுத்த பாதுகாப்பு பிரிவினர் கடும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்தனர். அவ்வாறு வருகை தந்த சிலர் போலீஸ் அதிகாரிகள் மீது கற்களை கொண்டு தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். இந்நிலைமைக்கு மத்தியில் ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 3 கிராம சேவையாளர் பிரிவுகளில் போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. இதேவேளை இன்று காலை விசேட அதிரடிப்படையினர் சிறைச்சாலைக்குள் நுழைந்து மகர சிறைச்சாலை நிலைமையினை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். குழப்பம் விளைவிக்கும் வகையில் செயற்பட்ட கைதிகள் உரிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நேற்று இடம்பெற்ற குறித்த அமைதியற்ற நிலைமையினால் சிறை கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் 6 பேர் காயமடைந்து ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்ட கைதிகள் சிறைச்சாலை சொத்துக்கள் பலவற்றுக்கு சேதம் ஏற்படுத்தியுள்ளனர். அவர்கள் நிர்வாக கட்டடத்துக்கு தீ வைத்துள்ளதோடு அதிலிருந்த சகல ஆவணங்களும் தீயில் அழிந்துள்ளன. சிறைச்சாலை சமையலறை, புனர்வாழ்வு கட்டிடம், புனர்வாழ்வு காரியாலயம், பிரதான ஜெயிலர் அலுவலகம், சிறைச்சாலை வைத்தியசாலை என்பன அழிவடைந்துள்ளன. சிறைச்சாலையில் புதிதாக நிர்மாணிக்கப்படவிருந்த ஒரு பகுதி சுவர்களை மையப்படுத்தி தகரத்தினால் மூடப்பட்டிருந்தது. அதனை சிறை கைதிகள் சேதப்படுத்தியுள்ளனர். பிரதான நுழைவாயிலை தாக்கினர். இன்று காலை வரை அந்த அமைதியற்ற சூழல் காணப்பட்டது. சிறைச்சாலை அதிகாரிகள், போலீசார், விசேட அதிரடிப்படையினர், விமானப்படை, ராணுவம், கடற்படை ஆகியோரின் ஒத்துழைப்புடன் நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டு அந்த கைதிகள் அமைதிப்படுத்தப்பட்டுள்ளனர். சமையலறை முற்றுமுழுதாக சேதப்படுத்தப்பட்டுள்ளது. புனர்வாழ்வு கட்டிடத்தின் சகல பொருட்களும் கட்டிடமும் சேதமாக்கப்பட்டுள்ளது. பிரதான ஜெயிலர் அலுவலகம் முழுமையாக சேதப்படுத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலை வைத்தியசாலையும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. சிறை கைதிகளை புனர்வாழ்விற்கு உட்படுத்துவதற்கான பல்வேறு சுயதொழில் நடவடிக்கைகளுக்கான கட்டிடம், பொருட்கள் என்பவற்றையும் இவர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். மகர சிறைச்சாலை சம்பவம் வெளித்தரப்பின் சூழ்ச்சியின் பிரதிபலன் என தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிபர் சஞ்சீவ மெதவத்தவும் இன்று காலை மகர சிறைச்சாலைக்கு சென்று நிலைமைகளை நேரில் கண்காணித்தார். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியற்ற நிலைமையை அடுத்து அங்கிருந்து 104 கைதிகள் 7 சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் மற்றும் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்தார். தும்பர, வலிகட, பூச, களுத்துறை, பதுளை, மட்டக்களப்பு மற்றும் பொலனறுவை ஆகிய சிறைச்சாலைகளுக்கு குறித்த கைதிகள் மாற்றப்பட்டுள்ளனர். கைதிகளின் பெயர் பட்டியல் அடங்கிய ஆவணம் மகர சிறைச்சாலை வீதி தடைக்கு அருகில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிக்கை ஒன்று வெளியிட்டு அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று சிறைச்சாலையின் மீள்கட்டுமான நடவடிக்கைகள் காரணமாக உறவினர்கள் பார்வையிடும் நடவடிக்கைகளுக்கு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளின் பின்னர் அனுமதி வழங்கப்படும் எனவும் சிறைச்சாலை ஆணையாளர் மற்றும் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க மேலும் தெரிவித்தார்.